நாட்களும் நெருங்குதே விண்ணவர் பாதம் சேர பரலோகமே. இந்த பாட்டு வரிகளின்படி ஒவ்வொரு நாளும் நாட்களை எண்ணிக்கொண்டிருப்பீர்களானால், வியாதியில படுத்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், இது உங்களுக்காக தான். லூக்கா புத்தகம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அங்கே 4380 நாள் வியாதிப்பட்டு ஒரு ஸ்திரீ இருந்தாளாம். அவள் தன் ஆஸ்திகள் எல்லாம் செலவழித்து எத்தனையோ மருத்துவர்களை பார்த்து எத்தனையோ மருந்துகளை சாப்பிட்டும் சுகமாகாமல் தன் நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவள் ஒன்றே ஒன்றுதான் செய்தா. இயேசு கிறிஸ்து வருகிறார் என்பதை அறிந்த உடனே அங்கே அவள் வஸ்திரத்தை, ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டவுடன் அவளுடைய வியாதி மாறிடுச்சு. அப்படி என்று சொன்னா, நீங்க கூட மரணத்தை நோக்கி நான் எவ்வளவோ செலவு பண்ணிட்டேன், இந்த வியாதி என் சரீரத்தை விட்டு போவே இல்லை, மாறவே இல்லை, நான் மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சிந்திப்பீர்கள் என்றால், ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் செய்யுங்க. நான் சொல்றேன், அன்பு தேவ பிள்ளைகளே, சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பி அவரை நோக்கி எப்படி அந்த ஸ்திரீ நம்பி வந்தாலோ, அதே போல நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பி நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபித்து பாருங்க. விசுவாசத்தோடு, நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கணும், நம்பி விசுவாசத்தோட அப்படி நீங்க கேட்பீங்கன்னா உங்க மரணத்தை தேவன் மாற்றுவார். உங்கள் சரீரத்தில் இருக்கிற எத்தனை லட்சங்கள் செலவு பண்ணி பல மருத்துவர்களை பார்த்து பலவீனம் வியாதி மாறாமல் இன்றைக்கும் இந்த வியாதியிலே நான் படுத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுவீர்களானால், உங்களை பார்த்துதான் இன்றைக்கு இந்த வார்த்தை கடந்து வந்திருக்கிறது. தேவ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, தேவகுமாரனை நீங்கள் நம்பி அவரை நோக்கி கூப்பிட்டீர்கள் என்றால் உங்கள் வியாதியை ஆண்டவர் இயேசு மாற்றுவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.